நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாருமே 2016 ரீவிசிட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் 2016 ரீவிசிட் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லியாகணும். என்னடா சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, விஷால் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஹிப்ஹாப் ஆதி இவங்களோட காம்போ சேர்ந்தாலே அந்த படம் ஒரு தரமான பிளாக் பஸ்டர் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இவங்களுடைய காம்போ கிட்டத்தட்ட 11 வருஷங்கள் கழித்து திரும்ப சேர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம சுந்தர் சி அவர்களுடைய இயக்கத்தில் விஷால் அவர்கள் ஹீரோவாக நடித்து நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்களுடைய மியூசிக்கலில் ஃப்யூச்சரில் வெளியாக போகிற படம் அப்படி தான் புருஷன். ஸோ அந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் டீசரை பார்த்தோன்னே அப்படியே நான் வந்து அந்த 2015, 16 அந்த டைம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் எல்லாமே அப்படியே என் மண்டைக்குள்ளே வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ஃபேமிலி ட்ராமா படமாக இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறதே இந்த டைட்டில் டீசர் பார்த்தாலே வந்து நமக்கு தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு நல்ல ஒரு ஃபன் என்டர்டெய்னிங் ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் மசால் கொண்ட ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்னொரு சைடில் வந்து எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்க சொல்லி ஆகணும். பிகாஸ் நீங்கள் இப்போ வர படங்கள் பிக் ஸ்டார்ஸோட படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், கூலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் பாதி ஃபுல்லாக சண்டை தாங்க. படம் ஃபுல்லாக சண்டைலாம் நான் சொல்ல வரல, பாதி படம் ஃபுல்லாக சண்டை தான். இப்போ அதேமாதிரி லியோ, கோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படமும் பாதி ஃபுல்லாக சண்டை. குட் பேட் அக்லி அப்படி தான், ரெட்ரோவும் அப்படி தான், மதராசியும் அப்படி தான். ஸோ ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மசால் கொண்ட ஒரு படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபன் மூவி அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து பார்த்தே ரொம்ப நாள் வந்து ஆச்சு. ஸோ ஸ்மால் ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நடிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ நம்ம ஆண் பாவம் பொல்லாதது, ஆரோமலே, இந்த படம்லாம் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிமாக ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களுடைய வேலு படம், அதேமாதிரி நம்ம விஷால் அவர்களோட விஷாலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கமர்ஷியல் கிங்குங்க. அவர் எந்தெந்த படம்லாம் சைன் பண்ணுறாலோ அந்த படம் எல்லாமே கமர்ஷியலி சக்ஸஸ் ஆன படம். ஆம்பளை படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சூப்பர் படம், பூஜை. ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஒரு கமர்ஷியல் படம். ஸோ அந்த ஜான்ராவில் ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேருந்து நான் இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிப்ஹாப் ஆதி இவருடைய கம்பேக்கும் வந்து இந்த படம் மூலிமா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இவருடைய ஆல்பம்ஸும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆடியன்ஸ் மத்தியில் போய் சேரல, ப்ளஸ் ஹிட்டாகவும் ஆகலை. கடைசியாக இவருக்கு ஹிட்டான ஆல்பம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நட்பே துணை தான். ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா அவர் பண்ணுற சாங்ஸ் எதுவுமே மக்கள் மனசில் பெருசாக போய் சேரல. ஸோ நம்ம ஓஜி காம்போ திரும்ப ரீயூனியன் ஆகிறனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹிட் ஆல்பம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷால் அவர்களுடைய புது படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. கடைசியாக 2024 ரத்னம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருடைய புது படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலி போன வருஷம் மதகத ராஜா வந்து வந்துச்சு. பட் அந்த படம் வந்து பழைய படத்தை தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 10 இயர்ஸ் கழித்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து புது படம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. பட் ஆக்சுவலி அது புது படம் தான். பட் இந்த டைமில் ஷூட் பண்ணி இந்த டைமில் ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் வந்து கிடையாது. ஸோ அதனால் விஷால் அவர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்ம சுந்தர் சி அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்து ரொம்ப வருடங்கள் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த 3 ட்ரியோ நம்ம சுந்தர் சி அவர்கள், விஷால் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள், இந்த 3 பேருக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஃபிலிமாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.